1/9/2024 இன்றைய ராசி பலன் ஞாயிற்றுக்கிழமை இன்று பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளேன். இன்றைய தினம் ஆவணி மாதம் 16ஆம் நாள் 1/9/2024 செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6 மணி 4 நிமிடம், லக்னம் சிம்ம லக்னம், திதி திரையோதசி அதிகாலை 5 மணி 17 நிமிடங்கள் வரை, பின்பு சதுர்த்தசி வருகிறது. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 11 மணி 49 நிமிடம் வரை இருக்கிறது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகிறது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை, இரவு 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரை, இரவு. இன்று யோகம் மரண யோகம் இருக்கிறது. இது அதிகாலை 6 மணி. அதற்கு பின்பு சித்த யோகம் 11:49 நிமிடம் வரை இருக்கிறது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகிறது. கரணம் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம், பூராடம் மற்றும் உத்திராடம். நட்சத்திரங்களுக்கு இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேசராசிக்காரவங்களே, இன்றைய நாள் ஒரு நிதானத்தோட கூடிய நாளுங்க என்றும் கூறலாங்க. அவ்வப்போது ஏதாவது ஒரு மனக்கவலையோடு இருப்பீங்க. இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். சில கோபங்கள் கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது தாங்க. சமாளித்து தாங்க ஆகணும். இதன் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில் தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமுடன் இருந்தாலே போதுங்க. செயலாற்றவும் முடியும். திருமண உறவில் கணவன் மனைவி இடையே அமைதியான போக்கு காணப்படுங்க. உறவுல சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலுமே இதனால் பாதிப்பு எதுவுமே இருக்காது. நிதிநிலை சாதகமாக இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லதுங்க. பண இறப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவிற்கு சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது தாங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சகோதர சகோதரிகளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வீட்டில் வரன் தேடுறவங்க இருந்தால் நல்ல வரனாக கூடி வரலாம். பணம் கொடுக்கல் வாங்கல்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. ஏமாற்றங்களும் ஏற்படலாம். உறவினர்கள் கிட்ட கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்குங்க. இதனால் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. காதலி இடத்தில் கொடுத்த வாக்கினை காப்பாற்றவும் செய்வீங்க. இன்று எடுத்த காரியம் அனுகூலமாக முடியும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறும். எதிர்பாராத ஆதாயங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை விஷயமாக வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதனால் எச்சரிக்கையோடு இருப்பதும் நல்லது தாங்க. உங்களுடைய வேலை வலுவின் காரணமாக ஏற்படுகின்ற எரிச்சல் உணர்வுகளை மற்றவர்களிடம் வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்தில் லாபம் கூடுவதாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்து முடித்தும் விடுவீங்க. பிள்ளைகள் உங்களுக்கு பேச்சுக்களும் மதிப்பளித்தும் செயல்படுவாங்க. வாகனங்களை எல்லாம் சீர் செய்து விடுவீங்க. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். புதிய நட்பு கிடைக்கும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளுங்க. இன்று ஆக்கப்பூர்வமான வேலைகளில் ஈடுபடுவீங்க. நற்பெயரை பெற்று விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றியையும் பெற்று விடுவீங்க. குடும்பத்தில் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம். அவர்களுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். 1/9/2024 இன்றைய தினத்திற்கான ராசி பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேசராசிக்காரவங்களே, இன்றைய நாள் ஒரு நிதானத்தோட கூடிய நாளுங்க என்றும் கூறலாங்க. அவ்வப்போது ஏதாவது ஒரு மனக்கவலையோடு இருப்பீங்க. சில கோபங்கள் கட்டுப்படுத்தி கொள்வது நல்லதுங்க. சமாளித்து தாங்க ஆகணும். இதன் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில் தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
வழிகளை கண்டறியவும் செய்வீங்க. பணவரவு தேவைக்கு ஏற்பவும் இருக்கும். தந்தையின் வழியில் ஒத்துழைப்பான சூழலும் இருக்கும். எந்த ஒரு செயல்லையும் திருப்தியான மனநிலையோடு இருப்பீங்க. சுபகாரிய முயற்சிகளால் முன்னேற்றமும் உண்டாகும். பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதனை எல்லாம் நீங்கள் தாண்டி வந்தும் விடுவீங்க. மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடுங்க. பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். எங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாளாக இருக்கும். வேலையை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. பரணி நட்சத்திரக்காரவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கம் உண்டாகுங்க. இன்றைய நாள் எந்த ஒரு செயலையும் திருப்தியான மனநிலையோடு காணப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. அனுசரித்தும் செல்வீங்க. நன்மைகளையும் பெறலாம். தன்னம்பிக்கையும் வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளை பயனுள்ளதாக ஆகியும் கொள்வீங்க. அதிகமாக தங்க இருக்கும் கூடுதல் பணிகளில் காரணமாக நேரமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் மனதில் கவலையும் ஏற்படலாம். திருமண உறவிலே இன்று சுமூகமான போக்கோடு இருப்பீங்க. மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. கருத்து வேறுபாடு நீங்கும். நிதி நிலைமை நல்லபடியாக இருக்குங்க. பண தட்டுப்பாடுகளான வாய்ப்புகளும் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிலருக்கு கண்களில் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்னைக்கு தொழில் விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளுங்க. சகோதரரிடத்தில் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். இன்று தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில் இருந்து விடுபடுவீங்க. வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கான புதிய நண்பர்கள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதற்கு இருக்குங்க. அவங்களோட ஒத்துழைப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. சகோதரர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறி ஆனாலும் முடிந்து விடுங்க. சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே 3வது நபர்களை தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. பிள்ளைகளுடைய வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க. வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பணியாளர்கள் ஊக்கத்தோடு செயல்படுவாங்க. அவங்களோட உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்தாரருடைய விருப்பங்களை நிறைவேற்றுங்க. உங்களால் மற்றவங்க பயனடைவையும் காண்பீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லி தருவாங்க. வாய்ப்புகளும் அதுக்கு இருக்குதுங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். மற்றவர்களிடத்தில் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீங்க. மற்றவர்களுக்காக சில உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்னைக்கு கவலைகள் நீங்க கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பணியிடத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தாலுமே இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. யாருடனும் வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபட வேணாங்க. நிதி இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. சில செலவுகள் இருக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாங்க. சிலருக்கு கோவில்களுக்கு சென்று சில சிறப்பு பூஜைகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது மன மகிழ்ச்சியும் தருவதற்காக இருக்குங்க. இன்னைக்கு வியாபாரத்தில் உங்களுக்கு லாபகரமான பலன்களாக இருக்கும். பங்குச்சந்தை முதலீடுகள் தொழில் முதலீடுகளில் நல்ல லாபத்தை பெறலாம். மற்றவங்க கிட்ட மரியாதையோடு நடந்து கொள்வீங்க. முக்கியமான பதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெளியாட்களுடைய விவகாரத்தில் நீங்கள் தலையிடுங்க. அந்த மாதிரி செய்கிறது வேண்டாங்க. உங்களுடைய விஷயத்தில் கவனமாக இருங்க. மற்றவங்களை அனுமதிக்கவும் வேண்டாங்க. போட்டித் தேர்வு தொடர்பான விஷயத்தில் கவனமாக இருங்க. தாய் மாமனுடைய வழியில் இருந்து வந்த மன வேற்றுமை மாறுங்க. பயணங்கள்னால எதிர்பார்த்த எண்ணங்கள் நிறைவேறுங்க. சிக்கல்களும் குறையும். விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படுங்க. உங்களுடைய அனுபவம் அதிகரிக்கும். ஒரு அனுகூலம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது பல நன்மைகள் எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம், சாம்பல் நிறம்,
நட்சத்திரங்களுக்கு ஏற்ற ஆலோசனைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். மதிப்பு மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் சிக்கல்கள் குறையும். சிறப்பு பூஜைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்க பெறுவதற்கான செலவுகளும் இருக்குங்க. ஆனால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, பலன்களை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்று கூறலாம். உங்களுடைய செயல்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதற்கான வலிமைகளை ஊக்கத்தோட காணப்படுவீங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்று கூறலாம். செழிப்பாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல பெயரையும் புகழையும் பெற்று விடுவீங்க. உங்களுடைய வேலைகளை மற்றவர்கள் பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. திருமண உறவை என்று அமைதியாக உணர்வீங்க. மற்றவர்களிடத்துல மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்தோடையும் பேச செய்வீங்க. நல்ல ஒரு புத்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. நிதிநிலை சாதகமாக இருக்குங்க. கடினமான உழைப்பிற்கு சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க. ஊக்கத்தொகைகளுக்கான வகையில் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்தோட இருப்பீங்க. ஆரோக்கியம் குறைபாடு என்று எதுவும் இருக்காது. பிரச்சனைகள்ல இருந்து விலக நினைத்தாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. இது தேவையற்ற பண இழப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் சின்ன மந்தங்களை ஏற்படுத்தி நீங்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எது சூழ்ச்சியினால வெளிவட்டாரத்தில் செல்வாக்க இழந்து விடாமல் மட்டும் பார்த்து கொள்ளுங்க. தேவையற்ற விவகாரங்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் சமயோகிதமாக சமாளித்து விடுவீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீங்க. பிள்ளைகளுக்கு தேவையானகள் நிறைவேறுங்க. வியாபாரத்தில் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு பொறுமையாக கையாண்டு அதில் வெற்றியையும் பெறுவீங்க. குடும்பத்தில் இன்று உங்களுடைய கை ஓங்கி இருக்கும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் இருக்குங்க. உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய திருமண விஷயத்தில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிலருடைய வெளியூர் நாடுகளில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்று வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இன்று முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கு முன்பாக சில நிபுணர்களுடைய ஆலோசனை பெற்று செய்வதும் நல்லது தாங்க. கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்களுடைய வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலம் நல்ல ஒரு லாபத்தை பெற்று விடுவீங்க. இதிலிருந்து வந்த சட்ட சிக்கல்கள் நீங்கும். கல்வி தொடர்பான பணிகளில் சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். மனதில் நினைத்த எண்ணங்களை நிறைவேற்றியும் கொள்வீங்க. குணநலன்களில் மாற்றங்களும் ஏற்பட இன்று எந்த ஒரு விஷயத்திலும் நம்பிக்கையோட செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட்டு பல நன்மைகள் எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல வாய்ப்புகளும் வந்து சேருங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் சொல்லலாம். சில சட்ட சிக்கல்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாற்றங்களும் உண்டாகும். இன்று மற்றவங்களோட உற்சாகத்தோடு நடந்து கொள்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. தனிப்பட்ட திறனோட காணப்படுவீங்க. நீண்ட கால திட்டமிடுதலுக்கு இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாங்க. ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மன அமைதியான பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்பு புகழும் இருக்குதுங்க. திறம்பட செயல்பட இன்று தரமான பணிகளை வழங்குவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. மேல அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. திருமண உறவிலே இன்று உங்கள் துணையிடத்தில் அன்பும் அனுசரணையும் காணப்படுவீங்க. இன்று உங்களுடைய காதலை அவங்கள்ட்ட வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய துணையும் மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க. நல்ல புத்துணர்வுகளோட இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது.
இருக்குதுங்க. நிதி வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குதுங்க. நிதி சம்பந்தமாக விரைந்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்று பயனுள்ள திட்டங்களில் ஈடுபட செய்வீங்க. பணத்தை முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குதுங்க. நல்ல ஒரு திடமான ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. தன்னம்பிக்கையோடு காணப்படுவீங்க. ஆற்றலும் நிறைந்து காணப்படும். பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றத்தினால பெருமைப்படவும் செய்வீங்க. ஐடி தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் எதிர்பார்க்கலாமுங்க. ஊதிய உயர்வை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. போட்டி பந்தயங்களில் வெற்றியையும் பெற்று விடுவீங்க. சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கிற பண வரவினால் பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் நிறைவாகவும் உணர்வீங்க. இன்னைக்கு தேவையான அளவு பணமும் கையில் இருக்கும். சிக்கலுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடலாம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் ஏற்படும். வீண் அலைச்சல்களை தவிர்த்து கொள்ளவும் நல்லது. உறவினர்களிடத்தில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்க. வியாபாரத்தில் சில செலவுகளும் ஏற்படலாங்க. பணியாளர்கள் ஏற்பட்டிருந்த பணப்பிரச்சனை தீர்ந்து விடுங்க. முக்கிய பிரமுகர்களை சந்திக்க செய்வீங்க. தாய் வழி உறவினர்களோட மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். புதிய வேலையும் அமையும். பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். வியாபாரத்தில் வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்குங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கூடிய நாள் என்று கூறலாங்க. இன்றைய நாள் முன்னேற்றத்திற்கான நாளாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். ஆடை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமையினை சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்தில் உங்களுடைய விருப்பப்படியும் நடந்து கொள்வீங்க. அனுகூலமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. இக்கட்டான சூழ்நிலைகளை சமாளித்து வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. சக ஊழியர்கள்னால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வாகன பயணங்கள்னால ஆதாயமும் உண்டாகும். தாய் வழி உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று இயற்கை விவசாயிகள் சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் உண்டாகும். ஆன்மீக விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க. ஒரு விதமான ஆர்வமின்மையும் ஏற்பட இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. பகைமை உணர்வுகள் நீங்க நல்ல நாள் என்று கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரவங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். பயணங்கள்னால ஆதாயம் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் ஏற்பட்டு வந்த சங்கடங்கள் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்வியில் கவனமாக இருப்பது நல்லது. ஆர்வமின்மை ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாக இருக்கும். எந்த ஒரு செயலுமே தெளிவாக சிந்தித்து முடிவெடுங்க. எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. மற்றவங்களோட பேசும்போது வார்த்தைகளை மற்றும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. எடுத்திருந்து பேசிவிடாமல் இருக்கிறது நல்லது. திறமையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். திருமண உறவு கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஒருவரை ஒருவர் அனுசரித்து அமைதியோடு இருப்பீங்க. நிதி நிலைமை பொறுத்த அளவிற்கு எதிர்பாராத பண விரயங்களும் ஏற்படலாம். சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதனை மட்டும் கட்டுப்படுத்தி கொண்டாலே போதும். ஆரோக்கியத்தை பொறுத்த அளவிற்கு அதிக வேலையின் காரணமாக அவ்வப்போது சோர்வாகவும் உணர்வீங்க. சிலருக்கு கண் பரிசோதனை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கோயில் திருப்பணிகளுக்கான பண செலவுகள் செய்வீங்க. வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்துவீங்க. காதலில் இருக்கிறவங்க உங்கள் காதலியுடைய மனம் நோகாமல் பேசுவது நல்லதுங்க. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உங்களுடைய பேச்சுக்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். மன அழுத்தம் இருந்து விடுபடவும் செய்வீங்க. மனைவி மக்களுக்காக பிடித்ததை வாங்கியும் தருவீங்க. சில மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. புதிய முயற்சிகளை இன்று பிற்பகலுக்கு மேலே தொடங்குவது நல்லபடியாகவும் முடியும். எதிரிகள்னால மறைமுக ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களுடைய வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணையினால் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவங்களின்
மூலம் பணவரவிற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் நல்லபடியாக நடைபெறும். வியாபாரத்திற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. இன்று குடும்பத்தில் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குதுங்க. விசேஷங்களை முன்னேற்றம் நடத்துவீங்க. வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்தோட புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. உங்களுடைய பேச்சுக்கள் அனைவராலும் பாராட்டும்படி தைரியமாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. இன்று செலவுகள் நிறைந்த நாள் என்று கூறலாம். வியாபாரம் என்று நல்லபடியாக நடைபெறும். திட்டமிட்ட வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. எதையுமே தள்ளி போட வேண்டாம். கடினமான சூழ்நிலையிலும் நிம்மதியாக உணர்வீங்க. பணம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. புதிய வேலை தொடங்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. ஆனால் அவசரப்பட்டு அதிகப்படியான முதலீடுகள் மட்டும் செய்ய வேண்டாம். வருமானம் நல்லபடியாக இருக்கும். நண்பர்களோட மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்து கொள்வீங்க. வியாபாரத்தில் கூட்டாளிகளோட வாக்குவாதத்தில் ஈடுபடவும் வேண்டாம். இதனால் தேவையற்ற பகை உணர்வுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியோடு உண்டாகும். செல்வ சேர்க்கை தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். சிந்தனையின் போக்கில் குழப்பங்களும் நீங்கும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அமைதியான செயல்பாடுகளில் மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். பாக பிரிவினைகளில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று அனைவரிடத்திலுமே பாசத்தோடு நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. குறைபாடுகளும் குறையும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் நீங்குங்க. தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் உதவுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்களும் குறையும். அமைதியான வாழ்க்கை ஏற்படுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் யோசித்து நிதானித்து செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சபடி உங்களுடைய அனைத்து காரியங்களையும் நல்ல முறையில் நடக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. இன்று தினசரியான செயல்களை விட சற்று கூடுதலான செயல்படுவீங்க. உங்களுடைய வேலைகளில் சில மாற்றங்களை பெறுவீங்க. நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதீங்க. நம்பிக்கையோடு காணப்படுவீங்க. பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். சக பணியாளர்கள்கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. திருமண உறவில் துணையை புரிந்து கொண்டு அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதி நிலைமை சாதகமாகவும் இருக்குங்க. நிதி நிலைமை சமாளிப்பதில் பிரச்சனை என்று எதுவுமே இருக்காதுங்க. இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் போன்ற உணர்வுகள் இருக்கலாங்க. தகுந்த மருத்துவ பரிசோதனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. லாபத்தை பொறுத்தளவு தொழிலையும் விறுவிறுப்பாக நடைபெறுங்க. முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க. எதிரிகள் விலகியும் செல்வாங்க. வீட்டை புதுப்பிக்கவும் செய்வீங்க. புதிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. மருத்துவ ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறையுங்க. காதலில் இருந்தவங்களுக்கு உங்களுடைய திருமணத்தை பற்றி முயற்சிகள் செய்வதற்கான அனைத்து விஷயங்களும் நல்ல முறையில் நடக்குங்க. உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க. குடும்பம் தொடர்பான முயற்சிகளில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் என்று கூறலாம். சகோதரிகள்னால ஆதாயமும் உண்டாகும். உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. வியாபாரம் என்று நல்லபடியாக நடைபெறுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. நேர்மறை எண்ணங்களும் உண்டாகும். புதிய நட்பினால் உற்சாகத்தோடு இருப்பீங்க. வெளிவட்டாரத்தில் புது அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. வெளியூரில் இருந்து வந்த செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் வியாபாரத்தில் நிலைவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க. புதிய பாதையும் தென்படுங்க. தொழில் வேலை தொடர்பான நீங்கள்
போட்டுள்ள திட்டங்கள் நல்ல பலன்களை தருங்க. வேலை மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. அதற்கான வாய்ப்புகள் தேடி வரலாம். அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் விட்டுவிடவும் வேண்டாங்க. முதலீடுகள் தொடர்பான திட்டங்களில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய மனதில் இருந்து வந்த பிரச்சனைகளை மற்றவர்களிடத்தில் பேசி நல்ல ஒரு தீர்வை காண்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அரசு துறையில் பணிபுரிந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சாதகமான நாள் என்று கூறலாம். குடும்ப உறவினர்களுடைய உதவினால் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடு செய்வீங்க. சில சிந்தனைகளும் அதிகரிக்கும். நண்பர்களிடத்தில் சின்ன சின்ன விவாதங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஆதரவுகளும் இருக்கும். வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து முடிவுகள் எடுப்பது நல்லதுங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் இருக்கும். பேச்சுகளில் அனுபவ அறிவு ஏற்படுங்க. மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்று சொல்லலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது பல நன்மைகள் ஏற்படுங்க. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிந்தனைகள் அதிகரிக்கும். கடன் சம்பந்தப்பட்ட சுமையும் குறையும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து முடிவுகள் எடுப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. ஒரு நிறைவான நாள் என்று துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாக இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளையும் நீங்கள் கண்டறியவும் செய்வீங்க. இதில் எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்று விடுவீங்க. உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய திறமைக்காக மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. உங்கள் பணியின் மூலம் உங்களுடைய மேலதிகாரிகளுக்கு நீங்கள் பெருமையை சேர்த்து தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு நிலையும் காணப்படுங்க. உங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நிதி நிலைமை நல்லபடியாகவே இருக்குங்க. பணவரவு திருப்தியை தருவதற்காக இருக்குதுங்க. இன்று உபயோகமான வழியில் செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்று நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்க உற்சாகமான மனநிலையோடு காணப்படுவீங்க. இன்றைய நாள் முழுவதுமே ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சில கடன்களையும் தந்து முடித்து விடுவீங்க. வேலை இடத்துல உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக நடத்தவும் செய்வீங்க. காதலில் இருக்கிறவங்க உங்கள் துணை இடத்துல தேவையற்ற பஞ்சாயத்துகளை ஈடுபடவும் வேண்டாங்க. சில விஷயங்களுக்கு நீங்கள் முன் சென்று விடுவது அமைதியாக இருப்பதும் நல்லதுங்க. நல்ல வேலையும் அமைவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கவும் பெறுவீங்க. மனதில் உற்சாகமும் பெருகி வழியுங்க. விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய் வழி உறவினர்களிடத்தில் உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகம் இருக்கும். உறவினர்களிடத்தில் பக்குவம் நடந்து கொள்வது நல்லது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாக இருக்கும். பணியாளர்களில் ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். எந்த ஒரு காரியத்தை தொட்டாலுமே அது வெற்றியையும் பெற்று விடுவீங்க. 3 முறை முயற்சி செய்துவிட்டு இருந்து வேலையை கூட இப்பொழுது முயற்சி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சிலருடைய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டவும் வேண்டாம். இது தவறான புத்துணர்வுகளை ஏற்படுத்தாதுங்க. வாய்ப்பும் இருக்கிறது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களை குறை கூறவும் வேண்டாம். நீங்களே பொறுப்புணர்ந்து செயல்படுவதும் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். இன்று உங்களுக்கு இனிமையான சூழலும் உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தாரோட கோயில்களுக்கு சென்று வருவீங்க. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க. இன்றைய செலவுகளை நல்லபடியாக சமாளிக்கவும் செய்வீங்க. வண்டி வாகனங்களில் ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்ப உறுப்பினர்களோட நிதானத்தோட பேசுகிறது நல்லதுங்க. யாருக்கும் அதிகப்படியான அறிவுரைகளை கூற வேண்டாங்க. இது தேவையற்ற மனக்கசப்புகளை ஏற்படுத்தி விடலாங்க. திடீர் பயணங்கள் மூலம் அலைச்சல்களும் இருக்கும். ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் செயல்படுவது நல்லது. நெருக்கமானவங்க கிட்ட பொறுமையை கையாள்வது நல்லது. செலவுகளுடைய தன்மையை அறிந்து செயல்படுவது நல்லது. வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரம் சார்ந்த ஆலோசனைகளை பெறுவீங்க. இன்று வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்று கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சர்வேஸ்வரரை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது பல நன்மைகளை பெறலாங்க. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம்
ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும், விரும்பிய பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. சிந்தித்து முடிவுகளை எடுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்கள்கிட்ட நிதானத்தோட பேசுறது நல்லதுங்க. எந்த முடிவுகளும் நிதானத்தோடு செயல்படும் போது அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களே தரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லைங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாள் என்று சொல்லலாங்க. இன்று தடைகளையும் தாண்டி முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சில சாதனைகளை படைத்தவர்களுக்கு வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்று நீங்கள் பலனை எதிர்பார்க்காமல் கடமைகளை நல்லபடியாக செய்து முடித்து இந்த மனப்பக்குவத்துக்கு வருவீங்க. பணிகள் எல்லாவற்றையுமே நிறைந்து செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. ஒருவேளை இன்று உங்கள் துணையோட உண்மையான மகிழ்ச்சியும் பெறுவீங்க. நிதி நிலைமை நல்லபடியாக இருக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உற்சாகத்தோட ஆரோக்கியத்தோடையும் காணப்படுவீங்க. எவ்வளவுதான் நீங்கள் விலகி சென்றாலுமே யாராவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பணத்தட்டுப்பாடுகளும் நீங்கள் வாகனங்களை ஓட்டும்போது கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. கவனத்தை சிதறவிட வேண்டாம். எதிலையுமே தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க. வியாபாரத்தில் சரிவிலிருந்து விடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு வயிறு வலி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். மருத்துவர் ஆலோசனை பெறுவது நல்லதுங்க. சகோதரர்களுடைய வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியானாலும் நல்லபடியாக முடிந்துவிடும். சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்பட கணவன் மனைவிக்கிடையே மூன்றாவது நபர்களை தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. பிள்ளைகளுடைய வழியில் எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாக முடியும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. பணியிடத்தில் கவனமாக செயல்படுங்க. மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது. திடீர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கடினமான உழைத்து லாபத்தை பெற்று விடுவீங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளோட இருந்து வந்த மோதல் போக்குங்க. தடைகளையும் தாண்டி சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்று சொல்லலாங்க. மருத்துவ வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த வேலைகள் சற்று கால தாமதங்கள் ஆனாலும் நல்லபடியாக முடிவடையுங்க. இன்று உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்று சொல்லலாங்க. துணையின் முழு ஆதாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. அவங்க இன்று உங்களிடத்துல நட்புணர்வோடு நடந்து கொள்வதற்காக நீதிமன்றங்கள் தொடர்பான விஷயங்கள் சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதும் இருக்கும். வேலை தொடர்பான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வேலையை திட்டமிட்டும் செய்வீங்க. செலவுகளை திட்டமிட்டும் செய்வது நல்லதுங்க. முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்போது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அனுகூலமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. பயனற்ற செலவுகளை குறைத்து கொள்வதும் நல்லதுங்க. செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மையும் அதிகரிக்கும். கூட்டு வியாபாரம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சிலருக்கு வித்தியாசமான கற்பனைகள் மூலம் தூக்கமின்மையும் ஏற்படலாம். மனதை அமைதியாக வைத்துக்கொள்வது நல்லதுங்க. மனதில் சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். மற்றபடி உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாங்க. நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடும் போது பல நன்மைகள் ஏற்படுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். இன்று ஒரு அனுகூலமான நாள் என்று சொல்லலாங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்குங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனதில் சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படுவதற்கான சில பயண செலவுகளும் குறைத்து கொள்வது நல்லதுங்க. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாள் சற்று பொறுமையோடு நடந்து கொள்வது நல்லது தாங்க. எதிலையுமே உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது. பணிகளை விரைந்து செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இதனால் இன்று சிரமம் என்று அவ்வளவு எதுவுமே இருக்காதுங்க. அதிக வேலை காரணமாக தவறுகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்து கொள்ளுங்க. ஒன்றுக்கொன்று முறை பார்த்து செய்வதும் நல்லது.
திருமண உறவிலே கவனமாக இருங்க. சகஜமாகவும் நடந்து கொள்வீங்க. இதனால் அவங்க கிட்டத்தில் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்வீங்க. நிதி நிலைமை பொறுத்த அளவில் சீரான நிதி நிலைமை வாய்ப்புகள் குறைவாக தாங்க இருக்குதுங்க. எதிர்பார்த்ததை விட செலவுகள் அதிகமாகவும் இருக்குங்க. உங்களுடைய கையிருப்பு குறைவு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். மனதை அமைதியாக வைத்துக்கொள்வது நல்லது தாங்க. தேவையற்ற டென்ஷன்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. அனைத்து விதமான குடும்ப தேவைகளையும் இப்பொழுது பூர்த்தி செய்வதும் வைப்பீங்க. நவீனகரமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லதுங்க. சில நெருக்கடிகளை தவிர்ப்பீங்க. இன்று இயற்கை விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு வியாபாரம் நடைபெறுங்க. எந்த ஒரு வேலையிலும் சுறுசுறுப்பாக ஈடுபடவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள்னால நல்ல பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வீட்டில் உள்ளவங்க உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அமைதியான போக்கோட இருப்பீங்க. மாலையில் வாழ்க்கை துணையின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க. வியாபாரத்தில் சக வியாபாரிகள்னால ஏற்பட்டிருந்த தொல்லைகளும் குறையுங்க. லாபமும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தொழில் சம்பந்தமாக இருக்கிற முயற்சி நல்ல பலன்களை தருவதற்காக இருக்குங்க. குடும்பங்கள் ஒத்துழைப்பும் இருக்குங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்படலாம். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. வீட்டை புதுப்பிப்பதற்கான திட்டமிடவும் செய்வீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்று விடுவீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். புதுவிதமான வாகனங்களை வாங்க வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படலாம். நிதி நிலைமையே நல்லபடியாக இருக்கு. புதிய வீடு மனை வாங்குவதற்கான யோகமும் இருக்குது. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சாதகமான வாய்ப்புகளும் இருக்குது. இன்று பணியிடத்தில் சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்லபடியாக தங்க இருக்கும். அதிகப்படியான வேலைகள் இருப்பது மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம். ஆனாலும் சமாளித்து முன்னேறவும் செய்வீங்க. சபை நிமித்தமான பணிகளில் ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிலையும் சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. மனம் வழி மாமன் வழி உறவினர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். உறவினர்கள் மூலம் ஆதரவான சூழலும் உண்டாகும். செலவுகளுடைய தன்மையும் சேமிப்பையும் மேம்படுத்துவது நல்லது. இன்று மற்றவர்களிடத்தில் நல்ல பெயரை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல பலன்களை பெறுவீங்க. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டம் நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பும் கிடைக்க பெறுவீங்க. இன்று போராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவங்களுக்கு நல்லது நடக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சந்திராஷ்டம் இருக்குங்க. அதனால் கவனமாக இருங்க. மற்றவர்களிடம் பேசும்போது நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. அல்லது தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு சராசரியான நாள் என்றும் சொல்லலாம். இன்று ஒரு அனுகூலமான நாளாக இருக்குதுங்க. ஆனால் அதிகமாக எதிர்பார்க்கவும் வேண்டாம். அதிகமாகவும் இருக்குங்க. திட்டமிட்டு வேலையை செய்வது நல்லது. திருமண வாழ்க்கை இன்று உங்கள் துணையிடத்தில் சமநிலையான உணர்வோடு இருப்பீங்க. நடந்தும் கொள்வீங்க. நட்பாக பேசி ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நிதி நிலைமை சாதகமாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பணப்பற்றாக்குறைகளும் நீங்கும். செலவுகளை சமாளித்து விடுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவிற்கு உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்தை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. பங்கு சந்தையில் நல்லதொரு பலன்களை பெற்று விடுவீங்க. ரியல் எஸ்டேட் தொழில் நண்பர்கள் மூலம் நல்ல வாய்ப்புகள் இருக்குதுங்க. காதலில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்களுடைய பணியினால் ஏற்பட்டு இருந்த சுவாச பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வீட்டில் உங்களை புரிந்து கொண்டும் நடப்பாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க. இதனால் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மனதில் அவ்வப்போது குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் ஏற்படுங்க. அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியாக நடைபெறவும் குடும்பத்தாரனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படுவதும் உடன் பிறந்தவங்க ஒத்துழைக்கவும் இருப்பாங்க. வீடு வாகனங்கள்
வியாபாரத்தில் கடையை புதிய இடத்திற்கு மாற்றுறது இந்த மாதிரி செயல்களை செய்வாங்க. முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய நல்ல நாள் என்று சொல்லலாம். இன்றைய நாள் உங்களுடைய சாதகமான நாள் என்றும் சொல்லலாம். பணிகளையும் நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. நிம்மதியாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக ஒத்துழைப்பையும் தரும். எங்கிருந்தோ திடீரென்று பண வரவிற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது நீங்கள் எதிர்பார்த்த பணமாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பதட்டமான உணர்வுகளும் இருக்குங்க. பலன்களை பெற்று விடுவீங்க. திருமண வரனை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாக கிடைக்க பெறுவீங்க. கற்றல் பணிகளில் மேன்மையும் உண்டாகும். உங்களுடைய கொள்கையில் இருந்து சற்று விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஆன்மீக பணிகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சில நடவடிக்கைகள் மூலம் உங்களுடைய எண்ணங்களில் மாற்றங்களும் ஏற்படலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவும் வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவதற்கான உடன் பிறந்தவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபடும் போது மேலும் பல நன்மைகளை பெறுவீங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சந்திராஷ்டிரம் இருக்குங்க. செய்யும் வேலைகளில் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும், மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கும்பராசிக்காரவங்களுக்கு இன்றைய நாள் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான சூழலும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு நேர்மையான எண்ணங்களோடு செயல்படுவீங்க. பணியின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். திறமையாகவும் துல்லியமாகவும் வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. கணவன் மனைவி என்று நட்புடன் இருப்பாங்க. இதனால் அன்போடையும் அந்யோன்யமாகவும் உணர்வீங்க. பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதற்கு நிதி நிலையும் போதுமானதாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உற்சாகத்தோட ஆரோக்கியத்தோடையும் காணப்படுவீங்க. இன்று எதிரிகளுடைய விஷயத்தில் கவனமாயிருப்பது நல்லது. வேலை இடங்களில் இருந்து வந்து சின்ன சின்ன தகராறுகளில் இருந்து விடுபடவும் செய்வீங்க. வாங்கிய கடன்களை தந்து முடித்து விடுவீங்க. அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். இதனால் மனதில் சின்ன வருத்தங்கள் ஏற்படும். வெளிநாட்டில் இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று பண வரவிற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெற்றிகரமாக நிறைவேறும். எதிரிகள்னால ஏற்பட்டிருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களுடைய வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் நீங்களும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தாங்க இருக்கும். சோர்வு நீங்க துடிப்போட காணப்படுவீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையில் நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பிள்ளைகள் கேட்பதையும் மகிழ்ச்சியோட வாங்கியும் தருவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று புண்ணியங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தில் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. கொள்முதலும் செய்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்சபடி வேலைகளும் நல்ல முறையில் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. சிந்தனை திறன் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய மனமும் ஒரே நிலையிலேயே இருக்குங்க. சில விஷயங்களை நீங்கள் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுறது உங்களுக்கு பல விதத்தில் நன்மைகளையும் தரும். புதிய திட்டங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. யோசிக்கவும் சில விஷயங்களை செய்வீங்க. வேலையில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்று நண்பர்கள்னால சில உதவிகளும் கிடைக்க பெறுவதற்கான வேலை சம்பந்தமான நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மனதில் இனம் புரியாத பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். அதிகாரிகளிடத்துல சாதகமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. இந்த மத்தியில் எதிர்பார்த்த சில உதவிகளும் வந்து சேரும். வெளி வட்டாரங்களில் அனுபவம் கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளியூர் பயணங்கள்னால எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது மேலும் பல நன்மைகள் எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிவப்பு நிறம்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்று சொல்லலாம். மாற்றமான சூழலும் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுங்க. ஒரு அனுகூலமான நாள் என்று சொல்லலாங்க. மீனராசி அன்பர்களே, மனதில் அவ்வப்போது எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இதை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. முன்னேற்றம் உண்டாகும். எதையும் யதார்த்தமாக எடுத்துக்கொள்வீங்க. கவனக்குறைவின் காரணமாக வேலையில் சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. திட்டமிட்ட திறமையோட மேற்கொள்வதற்கு நல்லது. வெற்றியையும் பெற்று விடுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இன்று திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே நிதானமான போக்கோட செயல்படுவீங்க. மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கொள்வீங்க. இடையே நிதானமான போக்கோட இருப்பீங்க. அமைதியோட காணப்படுவீங்க. நிதி நிலைமை பொறுத்த அளவில் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. நீங்கள் ஒப்புக்கொண்ட காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. உங்களுடைய நிறைவையும் தருவதற்காக தாங்கள் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவிற்கு சிலருக்கு முதுகு வலி சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லது. மூத்தவர்களிடத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள் மட்டும் வேண்டாங்க. அவர்களிடத்தில் நிதானத்தோடு சென்று விடுவதே நல்லது. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான கூடுதலான முதலீடுகள் செய்வீங்க. உறவினர்களுடைய மத்தியில் செல்வாக்கும் அதிகரிக்கும். அன்பிற்கும் பெரியவர்கள் கிட்ட காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் இருக்கும். மருத்துவ செலவுகளும் குறையும். புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. சகோதரர்களில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளும் நீங்கி சில செலவுகள் மனதை சஞ்சலப்படுத்துங்க. அவசிய தேவை என்றாலும் கூட கடன் வாங்கும்போது கவனமாக இருப்பது நல்லது. வியாபாரத்தில் ஏற்பட்டு இருந்த பிற்போக்கான சூழ்நிலைகளும் மாறுங்க. ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. இன்று கோயில் திருவிழாக்கள் வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்று பொறுமையோடு இருப்பது நல்லதுங்க. பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களை அவங்களுடைய போக்கிலேயே சென்று பிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று விடுவதே நல்லது தாங்க. வேலை சுமை அதிகமாக தாங்க இருக்கும். பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. பலவீனமாக இருந்து வந்த செயல்பாடுகளில் இருந்து மீண்டு வந்து விடுவீங்க. தேவையற்ற மன உளைச்சல்களில் சிரமப்படுவீங்க. முக்கியமான வேலைகளில் இருந்து வந்த தடைகளும் நீங்கி திருமணமானவங்களுக்கு இன்று உங்கள் துணை இடத்துல நெருக்கம் பழகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் துணை இடத்துல சண்டை சச்சரவுகளில் மட்டும் ஈடுபடவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குடும்ப வாழ்க்கையும் திருப்திகரமாக இருக்கும். இன்று எதிர்காலம் தொடர்பான சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எதிலையுமே பதட்டமின்றி செயல்படுவது நல்லது. நீண்ட நாள் தடைப்பட்டு இருந்த பணிகளும் செய்து முடித்து விடுவீங்க. உடன் புரிதல் பற்றி உண்டாகும். பழைய நினைவுகள் மூலம் சோர்வும் ஏற்படலாம். இழுபறியாக இருந்து வந்த பணிகள் பற்றி எண்ணங்களும் மேம்படுங்க. சிந்தனைகளை தவிர்த்து கொள்வது நல்லது. நிதானத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் போது மேலும் பல நன்மைகள் எல்லாம் பெறலாங்க. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பதட்டமின்றி செயல்படுவது நல்லதுங்க தாங்க. மன அழுத்தங்களை குறைத்து கொள்வது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பழைய நினைவுகளும் அவ்வப்போது ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தற்பெருமை குறைத்து கொள்வதும் நல்லது தாங்க. புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே மனநிறைவோடு கூடிய நாளாகவே அமையும். வாழ்த்துக்கள்.